ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என் பொண்ணுங்க எதுக்கு உட்காந்துருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சிரிக்குது பாருங்க. எல்லாம் அதுங்களோட ஐட்டம் தான், வேறு எதுவும் இல்லை. ஏய் பாருங்கடா முகத்தை. அதுக்காக தான் இங்கே உட்காந்துருக்காங்க. என்ன நான் சிரிக்கிற? எதுக்காக சிரிக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க? இங்கே பாருங்களேன். இதுக்காக தான் மக்களே. என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் பாருங்க. இருங்க, உங்களுக்கு இன்னும் பக்கத்துல காமிக்கிறேன். இப்ப புரிஞ்சிருக்குமே. இது 90s கிட்ஸோட ஃபேவரட்ங்க. இதை நான் எப்படியோ தேடி பிடிச்சி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, இது அப்படியே தெரியுதா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் பொண்ணுங்க தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஏம்மா நீங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்களுக்கு என்னென்ன தீனிலாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாளுங்க. அதுக்காக தான் இது இன்னைக்காச்சும் தேடி பிடிச்சி அப்படியே போய் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி இந்த ஸ்கூல் பக்கத்துலலாம் இருக்கும். அதுக்காக தான் இதை போய் தேடி பிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். இது ஞாபகம் இருக்கா? பெப்சி. இதில் பாதாம், இது என்னன்னு தெரில. அப்புறம் சாக்லேட் ரோஸ் மில்க்கு. இந்த பச்சை என்னன்னு தெரில, பிஸ்தாவா என்னன்னு தெரில. அடுத்தது ஃபேவரட்டான இலந்த வடை. இதோட எனக்கு இதுதாங்க ரொம்ப பிடிக்கும், இந்த இலந்த வடை. அடுத்தது இது பால்கோவா, தெரியுதா? நெக்ஸ்ட்டு இது சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், ஜவு மிட்டாய். சூப்பராக இருக்குல்ல? இது சூட மிட்டாய். என் பொண்ணுங்களாம் என்னம்மா அது வெள்ளை கலரில் தோசை கலர் மாதிரி இருக்குது அப்படின்னாலுங்க. நசி சாப்பிட்டு பார்க்குறியா? இருங்க, என் பாப்பாவுக்கு தரேன். என் பொண்ணுங்க ஃபஸ்ட்டு ரோஸ் மிட்டாய், அதாவது ஜவு மிட்டாய் தான் சாப்பிட்றேன்னு சொல்லிடுச்சுங்க. அதனால் ஜவு மிட்டாய் எடுத்துக்கிச்சிங்க. எடுத்துகிட்டு சாப்பிட்றேன்னுச்சு. சாப்பிட்டு பாடுறா எப்படி இருக்குன்ட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்க என் சின்ன பொண்ணு சாப்பிட்றத. ஏய் நசி, எப்படி இருக்க? என்மேலுமே நல்லா இருக்கா? ரோஸ் கலர்ல ஆயிரும் உதடெல்லாம். நாக்க காமி, நாக்க நல்லா காமி. ஆண்ட் காமிக்கிறா. என்னடா என்னம்மா நீ பிரிக்கிற? சாப்பிடு முன்னி. எப்படி இருக்கு? கடிக்க முடியலையா? அப்படிதான் இருக்கும் ஜவு மிட்டாய். அப்படியே பல்லுக்குள்ள போய் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதாண்டா அப்பெல்லாம் கிடைக்கும். 8 அணாவோ 1 ரூபாவோ. இது எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. இது ஒரு கல்கோனா, இந்த தேங்காயில் செய்வாங்க. இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சுங்க. ரொம்ப அலைய வேண்டியதாகிடுச்சு. இது மைசூர் பாக்கு. இப்படி தானே இருக்கும் சின்ன வயசில் நம்மளாம் சாப்பிட்ருப்போம்ல. அடுத்தது பூமர். கிடைச்சதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது இந்த பாக்கு மிட்டாய் இருக்கும்ல, புளிப்பு மிட்டாய் மாதிரி பாக்கு மிட்டாய் அது. அடுத்தது இது பாருங்க, கயிறு மிட்டாய். இது சூப்பராக இருக்கும். இருங்க நான் செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்க ஃபேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, சுத்தும்ல. இது ஒரு ஆசையாக விளையாட்டுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன், இப்படி சுற்றுறது. இன்னொரு தடவை சுற்றி காமிக்கிறேன். என்னம்மா இதெல்லாம் ஒரு தீனின்னு நினச்சிக்கிட்டு என் பொண்ணுங்க கேட்குறாங்க, என்னம்மா இது சுற்றிக்கிட்டு இருக்க, எப்பமா வாயில் போடுவா அப்படின்னாலுங்க. இல்லடி, இது சுற்றி சுற்றி விளாட்றதாண்டி. இது எனக்கு சரியாக சுத்த தரல, ரொம்ப நாளாச்சுல இதெல்லாம். அவ்வளோதான். பாருங்கள், இதை அப்படியே கடித்து சாப்பிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் என்னன்ட்டு. பேப்பர் தோசைம்பாங்க, பேப்பர் தோசை தான் இது. இது சாப்பிட்டோம்னா அப்படியே வாயில் ஒட்டிக்கும். அது என் பொண்ணு இது எப்படிமா இருக்குன்னு டேஸ்ட்லாம் கேட்டுட்ருக்கா. சரி, நான் வீடியோக்காக அப்படியே வச்சுருக்கேன். நாளைக்கு காமிக்கலான்ட்டு. நாளைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோங்கடா, இப்போ வேண்டாம் அப்படின்ட்டேன். இது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பால் பன்னு. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வச்சக்குன்னு இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது பூரி. இது மைதா மாவில் செய்வாங்க. இது சூப்பராக இருக்கும். மேலே இந்த சர்க்கரை எல்லாம் கொட்டி அது சூப்பராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், தேன் மிட்டாய். எனக்கு ஃபேவரட்டானது இது.
அடுத்தது இந்த அம்மா அதை எடுறா, இது எடு, அதை எடு. இது வந்து கல்கோனா மாதிரி, இது ஒரு ஜவு மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். கடிச்சஞ்சுங்கெல்லாம் வாய்க்கு பல்லெல்லாம் ஒட்டும் அப்படியே. அதை எடுத்து எடுத்து சாப்பிடுங்க, கையை விட்டு அதை எடுத்து எடுத்து சாப்பிடும் போது அது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் நான் பிரிக்கவே இல்லை, சரி உங்களுக்காக எல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம 90s சாப்பிட்ருக்கோம் பாருங்க, வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. அடுத்தது பாருங்க பொரி உருண்டை, அது சூப்பராக இருக்குங்க. அப்போ ஒரு ரூபா இல்லைன்னா எட்டனா கொடுப்பாரு, அதை போய் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அடுத்தது வந்து அஞ்சரை பெட்டி, அப்புறம் கை முறுக்கு, அது சூப்பராக இருக்குங்க. ஒரு பேப்பரில் வந்து நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதில் கிழிச்சு ஒரு முறுக்கு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ கொடுப்பாங்க. அடுத்தது வந்து அம்மா அந்த இது எடுறா, இந்த பால் பன்லேயே நீட்டமாக இந்த ஃபிங்கர் மாதிரி செஞ்சு அதுலேயும் இந்த சர்க்கரை எல்லாம் இருக்குல்ல அதில் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் அது. இது நல்லாயிருக்கும், இது நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் பாருங்க அப்பளம் சூப்பராக இருக்குல்ல, இது அப்படியே ஒவ்வொரு விரலையும் மாட்டிக்கிட்டு சாப்பிட்றது. அப்புறம் ஃப்ரூட்டி வந்து டப்பாவில் வரும், இப்போ வந்து இதில் வந்திருக்கு பாட்டிலில், அது கிடைக்கல, அதனால தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அடுத்தது பாருங்களேன் அம்மா, இது எடு, அது எடு, இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருக்கான்ட்டு. இது வந்து அந்த பேர் என்ன, விலங்கெல்லாம் இருக்கும்ல, குதிரை, சிங்கம், அதுக்கு கீழே வந்து இந்த மிட்டாய் சொருகிருப்பாங்க. இருங்க நான் பிரித்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க சிங்கம், இந்த மிட்டாய் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பிடிச்சி அப்படியே கையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். டேஸ்ட்டு பாருங்கடா சாப்பிட்டு, சாப்பிடு. இங்கே பாருங்க தனியாக பெரிய பொண்ணு உட்காந்தாங்க, தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. இங்கே பாருங்க அது புளி மிட்டாய் எப்படி வந்திருக்கு, அந்த புளியில் செய்வாங்களா, புளியும் வெல்லம் அந்த மிளகெல்லாம் போட்டு. அப்போ வந்து அந்த ஐஸ் குச்சி ஒன்று இருக்கும்ல, அதில் வச்சு சொல்லி தருவாங்க. இப்போ பேக்கெட்டில் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம் அது பிரி பார்க்கலாம், கத்திரிக்கோள் வாங்கி போடு. எப்படிமா இருக்கு நசி? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்காங்க. காரமா இருக்கா? அப்படிதான்டா இருக்கும். வெல்லம் புளி அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுப்பாங்க, காரமாகவும் இருக்கும், ஆனால் டேஸ்டா இருக்கா? ஓகே ஓகே. இது வந்து ஓம பிஸ்கெட் தெரியுதா? இது குழந்தைங்களுக்கெல்லாம் செரிமானத்துக்காக கொடுப்பாங்க. இது வந்து எலிப்புழுக்க மிட்டாய், இது சூப்பராக இருக்குல்ல, ஜீரக மிட்டாய் தான், அதுதான் எலிப்புழுக்க மிட்டாயின்னு நாங்கள் சொல்லுவோம் சின்ன வயசில். இது வந்து லாலிபாப், சூப்பராக இருக்குது பாருங்க லாலிபாப். இது அப்போ நம்ம ஜெல்லி மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் உள்ளார, ஏதோ ஒரு ஜூஸாக கலந்து கொடுப்பாங்கள்ல அந்த ஜூஸ் இது. அடுத்தது பாருங்கள் ஜெம்ஸ் மிட்டாய், சூப்பராக இருக்குல்ல ஜெம்ஸு. அடுத்தது இஞ்சி மரப்பான், ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது கிடைச்சது மெலோடி சாக்லேட் தான், அந்த காஃபி பைட் சாக்லேட்லாம் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல. அடுத்தது வந்து இந்த கடலை மிட்டாயிலேயே உருண்டையாக போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வாயில் வச்சு ஊறிச்சு. உடனே சரி நம்ம வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே சாப்பிடல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த அல்வா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு 10 ரூபானாலும் சரி, அப்போ வந்து 1 ரூபா 2 ரூபா தான் இருக்கும், சரி கிடைக்கிறதுக்கு அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயோட அப்போ சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தோசையை ஒரு நாள் பிரித்து சாப்பிடணும், எப்படி இருக்குன்னு தெரியல. என் பொண்ணுங்க டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் தோசையை சாப்பிட்றேன்னு இருக்காங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கடா எப்படி இருக்குன்ட்டு. வாயில் ஒட்டுதா? கரைஞ்சிருச்சா? ஒட்டுச்சா? எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கா? எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கா? பிடிச்சிருக்கா? அது நல்லா இருக்கா? உங்களுக்கு எப்படா இருக்கு இது மாதிரிலாம் பார்க்க? எல்லாமே நல்லா இருக்கா? இல்லை எது உனக்கு பிடிச்சிருக்கு இதில்? எல்லாமே சாப்பிட்ருக்கியா? வாங்கி கொடுத்துருக்கேல்ல. இன்னும் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா?
தெரியாம சாப்பிட்டியாடி? நல்லா இருந்துச்சாடி? பாருங்களேன், நான் இல்லாத போது எடுத்து தனியா சாப்பிட்ருக்கா பாருங்கங்க. நசி எப்படிடா இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. எங்களோட 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? சூப்பரா இருந்துச்சா? ஆனா இது டெய்லி என் ஃப்ரெண்டே எடுத்துருவாங்க. ஓ ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வரல, அவங்க அம்மா அது மாதிரி வாங்கி தருவாங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது. ஒரு 30 ஐட்டம் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது எங்கள் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற இடத்துல நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். கண்டிப்பாக இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் சுற்றி எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? அம்மா பேசுங்கடா, என்ன பேசுகிறேன் நீங்கள்ல. உங்களுக்காக இதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.